வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் அமைச்சின் செயலாளர் ராஜினாமா. நிலக்கரி ஊழல் தொடர்பில் விசாரணை செய்ய ஜனாதிபதி ஆணைக்குழு நியமனம். அமைச்சர் கேடி லால்காந்தவின் சொத்துக்கள் விபரம் வெளியானது. தெற்கு கடற்பரப்பில் 400 கோடி ரூபாய்க்கு அதிகமான ஹெரோயின் போதைப் பொருள் மீட்டல். கடற்றொழில் அமைச்சரின் ஏமாற்றத்தினால் நிறுத்தப்பட்ட தையிட்டி அளவீடு. லெபனான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் 10 நாள் போர் நிறுத்தம் அமுலில். ஐபிஎல்லில் இன்று களம் காண்கிறது குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். நிலக்கரி தொடர்பான செயல்முறையை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பக்கசார்பற்ற மற்றும் சுயாதீன விசாரணைக்கு இடமளிக்கும் வகையில் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால ஆகியோர் இன்று பிற்பகல் தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இவர்கள் தமது ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பித்துள்ளனர். நிலக்கரி இறக்குமதி மற்றும் அது சார்ந்த மின்சார உற்பத்தியின் போது ஏதேனும் முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் இடம்பெற்றுள்ளனவா என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இன்று விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழுவின் விசாரணைகள் பக்கசார்பற்ற முறையிலும் சுதந்திரமாகவும் முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலேயே இவர்கள் பதவி விலகியுள்ளனர். நிலக்கரி இறக்குமதி மற்றும் மின் உற்பத்தியில் முறைகேடுகள் அல்லது சட்டவிரோதங்கள் இடம்பெற்றுள்ளனவா என்பதை ஆராய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆணைக்குழு ஒன்றை நியமித்துள்ளார். இலங்கையில் நிலக்கரி மூலம் மின் உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் 2026 ஏப்ரல் 16 முடிவடைந்த காலப்பகுதிக்குள் அரசாங்கத்திற்கு சொந்தமான லங்கா நிலக்கரி தனியார் நிறுவனம் அல்லது அதன் வழிவந்தவர்களினால் இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமையிலும் மின் உற்பத்தியின் போது முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் இடம்பெற்றுள்ளனவா என்பது குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. 1978 ஆண்டின் 4ஆம் இலக்க விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கள் சட்டத்தினால் திருத்தப்பட்ட 1978 ஆண்டின் 7ஆம் இலக்க விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கள் சட்டத்தின் 2ஆம் பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைய இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழுவின் தலைவராக உயர் நீதிமன்ற நீதியரசர் கிஹான் குலத்துங்க நியமிக்கப்பட்டுள்ளார். அதன் உறுப்பினர்களாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆதித்ய பட்டபெந்திகே மற்றும் மேல்மாகாண நீதிமன்ற நீதியரசர் சஞ்சீவ சோமரத்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் ஆணைக்குழுவின் செயலாளராக முன்னாள் ராஜாங்க அமைச்சின் செயலாளர் பி பந்துலசேன நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த ஆணைக்குழுவின் பொறுப்புகளாக இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்வது தொடர்பான கொள்முதல்கள் செயல்முறையில் முறைகேடுகள் மற்றும் சட்டவிரோத செயல்கள் இடம்பெற்றுள்ளனவா என்பதை கண்டறிதல் மற்றும் அதன் மூலம் அரசாங்கத்திற்கு நிதி இழப்புகள் ஏற்பட்டுள்ளதா என மதிப்பிடப்படுதல், குறித்த காலத்தில் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் கொள்முதல், விநியோகம், தர பரிசோதனை செயற்பாடு மற்றும் பயன்பாடு உள்ளிட்ட ஒட்டுமொத்த செயல்முறைகளும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி செய்யும் போது மின் உற்பத்தி மட்டம் எதிர்பார்த்த வினைத்திறனுடன் இடம்பெற்றுள்ளதா என்பதை ஆராய்தல் வேண்டும். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டிருப்பின் அதன் நிலக்கரியை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யும் செயல்முறைகள் சட்ட ரீதியான மற்றும் நிதி ரீதியான முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் இடம்பெற்றுள்ளனவா என ஆராய்தல் வேண்டும். இந்த செயல்முறையின் போது ஒப்பந்த நிபந்தனைகள் மீறப்பட்டுள்ளதா என்பதையும் அவ்வாறு மீறப்பட்டிருப்பின் அதற்கு எதிராக கொடுப்பனவுகளை நிறுத்தல் அல்லது ஏனைய நட்டையீடு நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளனவா என ஆராய்தல் வேண்டும். மேற்குறிப்பிட்ட விடயங்கள் இடம்பெற்றிருப்பின் அதற்கு பொறுப்பான அரசியல் அதிகாரத்தினர், அரச அதிகாரிகள், லங்கா நிலக்கரி தனியார் நிறுவன அதிகாரிகள் மற்றும் விநியோகஸ்தர்கள் அல்லது அவர்களின் பிரதிநிதிகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரை செய்ய வேண்டும். இவ்வாறான முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் எதிர்காலத்தில் இடம்பெறுவதை தவிர்த்து முறையான நேர்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை பரிந்துரை செய்ய வேண்டும். மேற்கூறிய விடயங்களுக்கு மேலதிகமாக நிலக்கரி இறக்குமதி மற்றும் மின் உற்பத்தி தொடர்பாக பதிவாகக்கூடிய ஏனைய முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் குறித்து அறிக்கை சமர்ப்பித்தல் மற்றும் அத்தகைய நிலைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஆராய்ந்து பரிந்துரைகள் செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த தனக்கு 6.7 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய அசையா சொத்துகள் இருப்பதாக தனது சொத்து விபர அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.
விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தனக்கு 6.7 கோடி ரூபாவிற்கு அதிகமான பெறுமதியுடைய அசையா சொத்துக்கள் உள்ளதாக தனது சொத்து விபர அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அமைச்சரின் சொத்துக்கள் தொடர்பாக கடந்த சில நாட்களாக சமூகத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் அவர் கடந்த ஆண்டில் டிசம்பர் கடைசி வாரத்தில் தனது சொத்து விபர அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின்படி அனைத்து அரசியல்வாதிகளும் தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றி விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதன்படி 2025 ஆண்டுக்குரிய சொத்து விபர அறிக்கைகள் பல அரசியல்வாதிகள் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளனர். இந்த அறிக்கையின் விவரங்களை வழங்குபவரின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மட்டுமின்றி அவரது மனைவி, கணவன், தங்கியிருக்கும் பிள்ளைகள் மற்றும் பிற நபர்களின் சொத்து விவரங்களை உள்ளடக்குவது கட்டாயமாகும். அதன் கீழ் 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் சமர்ப்பித்துள்ள சொத்து விபர அறிக்கையில் சமூக ஊடகங்களில் பலத்த விவாதம் எழுந்துள்ளது. லால்காந்த் தனது அறிக்கையில் 2025 டிசம்பர் 20 சமர்ப்பித்துள்ளதுடன் அதனை பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல உறுதிப்படுத்தியுள்ளார். அந்த அறிக்கையின்படி கே டி லால்காந்த் தமக்கு சொந்தமான அசையும் சொத்துக்களாக குறிப்பிட்டுள்ளவை பின்வருமாறு: நன்கொடை உறுதி மூலம் பெறப்பட்ட சுமார் 6 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 2500 சதுர அடி குடியிருப்பு கட்டிடம் ஒன்று 10 பேச்சஸ் காணியும் உள்ளதாக தெரிவித்துள்ளார். 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 750 சதுர அடி நிரந்தர கட்டிடம் மற்றும் 20 பேச்சஸ் வீட்டு தோட்டம் உள்ளது. சுமார் 56 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 4500 சதுர அடி குடியிருப்பு கட்டிடம் மற்றும் 14 பேச்சஸ் காணி உள்ளது. பரம்பரை உரிமையின் கீழ் பெறப்பட்ட 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 1500 சதுர அடி குடியிருப்பு மற்றும் வணிக கட்டிடம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றை தவிர அசையும் சொத்துக்களாக 1.6 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 8 பவுண்ட் தங்க நகைகளும் 3 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய ஒரு தங்க பவுன் மற்றும் 4.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய மோட்டார் வாகனம் ஆகியவற்றில் அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வருடாந்த சம்பளமாக 7,38,918 ரூபாயும் சொத்துக்களை வாடகைக்கு விடுவதன் மூலம் 4 லட்சம் ரூபாய் நிலையான வாய்ப்புகளிலிருந்து வருடாந்த வருமானமாக 27,85,851 ரூபாவாக கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போதைய தனது தொழிலின் மூலம் வருடாந்தம் 18 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைப்பதாகவும் அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் கே டி லால்காந்த் சமர்ப்பித்துள்ள தகவலின்படி அவருக்கு சொந்தமான அசையா சொத்துக்களின் மொத்த பெறுமதி மட்டும் 6.7 கோடி ரூபாய்க்கு அதிகமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நெடுநாள் மீன்பிடி படகொன்றை கடற்படை பொறுப்பேற்றுள்ள நிலையில் அதில் 400 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய ஹெரோயின் கண்டறியப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தப்பட்ட நிலையில் கடற்படையினரினால் பொறுப்பேற்கப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகில் 400 கோடி ரூபாவிற்கு அதிக பெறுமதியுடைய ஹெரோயின் போதைப்பொருள் இருப்பதாக தெரியவந்துள்ளது. குறித்த போதைப்பொருள் தொகையை பார்வையிட்ட பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகர இதனை தெரிவித்துள்ளார். இதற்கு அமைய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவில் நடத்திய சோதனையில் அந்த படகில் இருந்த போதைப்பொருள் ஹெரோயின் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்து 150 கிலோகிராமிற்கு அதிகமான போதைப் பொருட்கள் அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. போதைப் பொருள் சோதனையிடப்பட்டதை அடுத்து நெடுநாள் மீன்பிடி படகில் இருந்த 4 சந்தேக நபர்களும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரினால் கரைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு தெற்கு ஆழ்கடல் பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போதே கடற்படையினரினால் இந்த நெடுநாள் மீன்பிடி படகு பொறுப்பேற்கப்பட்டதுடன் அதிலிருந்த 6 போதைப் பொருள் பொதிகளுடன் 4 சந்தேக நபர்களும் அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. නීති විරෝධී මද්ද්‍රව්‍ය ජාවාරම් වල නියැලවී සිටි බෝට්ටුවක් දීවර යාත්‍රාවක් සමග සැකකරුවන් 4 දෙනෙක් අත්අඩංගුවට ගත්තා. ඒ විස්තරත් මම විස්තර කියන්නම්. අද සිංහල අලුත් අවුරුදු අවසන් වෙලා වැඩ ආරම්භ කරන්න අපිට සිද්ධ වෙලා තියෙන්නේ මේ විදිය මේ සංවිධානාත්මක අපරාධ රටට මහා ව්‍යසනයක් වෙච්ච මේ මද්ද්‍රව්‍ය ජාවාරම් කරුවන් විසින් සංවිධානාත්මක ලෙස මේ මද්ද්‍රව්‍ය ජාවාරම් වල නියැලී සිටින මේ දීවර යාත්‍රාවන් අත්අඩංගුවට ගැනීම තමයි අපිට සිංහල අලුත් අවුරුද්දේ වැඩ කටයුතු ආරම්භ කරන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ. ඒකින්ද හිතා ගන්න පුළුවන් අපි මේවා කාලාන්තරයක් තිස්සේ මේ රටේ කිඳා බැහැගත්ත මහා ඕදුරක් ව්‍යසනයක්. මේවා මේ ඉබේ ඇතිවිච්ච දේවල් නෙමෙයි. හිටපු ඒ දේශපාලකින්ගේ මැදිහත් වීම වලින් ඔවුන්ගේ අනුදැනුම අනුබලය මත සිද්ධ වෙච්ච දේවල්.
தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடும் செய்யும் பணிகள் விகாராதிபதியின் போலீஸ் முறைப்பாட்டினை அடுத்து கைவிடப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்களின் 17 பேரின் காணிகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அளவீடு செய்வது எனவும் அதற்கு காணி உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் எனவும் கடந்த 11ஆம் தேதி கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் மாவட்ட செயலாளர் மானா பிரதீபன் ஆகியோர் காணி உரிமையாளர்களிடம் கோரியிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காணி அளவீடு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் தையிட்டி விகாரை விகாராதிபதி ஜின்தொட்டே தம்மரத்ன தேரர் விகாரை காணியை சட்டவிரோதமாக அளவீடு செய்ய முயல்வதாக பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். அந்த நிலையில் முன்னர் அறிவிக்கப்பட்டமைக்கு அமைவாக காணி உரிமையாளர்கள் மற்றும் நில அளவை திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் விகாரை பகுதிக்கு காலை 9 மணிக்கு வருகை தந்திருந்தனர். இருந்த போதிலும் காணிகளை அடையாளம் காட்ட வரும் காணி உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுத்த கடற்றொழில் அமைச்சர், மாவட்ட செயலாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட எவரும் அளவீட்டிற்கு காலை 9:30 மணி வரை வருகை தராத நிலையில் விகாரை பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டிருந்த காணி உரிமையாளர்கள் மத்தியில் குழப்பமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. அந்த நிலையில் காலை 10 மணி அளவில் அவ்விடத்திற்கு வருகை தந்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் காணி அளவீடு செய்வதற்கு கொழும்பிலிருந்து விசேட குழு வருகை தர வேண்டும் எனவும் அதனால் 1 மாத கால பகுதிக்குள் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் காணி உரிமையாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். தையிட்டி திஸ்ஸவிகாரனுடைய காணி அளவீடு தொடர்பாக இன்றைய தினம் இந்த அளவீடு மேற்கொள்வதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த 11ஆம் தேதி சனிக்கிழமை இந்த தையிட்டி விகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளர்களை மாவட்ட செயலகத்தில் அழைத்து கௌரவ கடற்றொழில் அமைச்சருடைய தலைமையிலே நாங்கள் கலந்துரையாடல் நடத்தியிருந்தோம். அந்த கலந்துரையாடலிலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இன்றைய தினம் இந்த காணிகளை அளவீடு செய்வதாக நடவடிக்கை எடுத்திருந்தோம். இதற்கு முன்னதாக இந்த காணி அளவீடு தொடர்பாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம் கொழும்பு தலைமையகம் அந்த தங்களுடைய கடிதத்தினை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணி உரித்து நிர்ணய திணைக்களத்திற்கு அனுப்பியிருந்தது. இந்த காணி தொடர்பான அளவீட்டு நடைமுறைகளை மேற்கொள்ளுமாறு அதற்கிணங்க காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை முன்வைத்திருந்தது இந்த காணிகளை அளவீடு செய்வதற்குரிய. ஆகவே அதன் பிரகாரம் பிரதேச செயலாளர் இந்த காணிக்குரிய பொதுமக்களுடைய விவரங்களை நில அளவை திணைக்களத்துக்கு அனுப்பியதன் பிரகாரம் இன்று இந்த காணிகளை அளவீடு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்றைய தினம் காலையிலே புத்த சாசன அமைச்சருடைய செயலாளரோடு தொடர்பு கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையிட போது அவர்கள் சொன்னார்கள், இந்த காணியை அளவீடு செய்கின்ற போது அனைத்து திணைக்களங்களும் ஒருங்கிணைந்த வகையிலே இதனை மேற்கொள்வது பொருத்தமானது என்றதன் அடிப்படையிலே தாங்கள் மே மாதம் 2 வாரங்களுக்குள்ளே 15ஆம் தேதிக்குள்ளே அதற்குரிய ஒரு பொருத்தமான திகதியை தந்து அனைத்து தரப்பினரும் நில அளவை திணைக்களம் மற்றும் காணி உரித்து திணைக்களத்தினுடைய தலைமை அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட அனைவரையும் ஒருங்கிணைந்த வகையிலே மீள இந்த காணியினை அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளவாக எனக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அந்த விடயத்தினை இந்த தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளருக்கு என்று தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஆகவே அதற்குரிய தொடர் நடவடிக்கைகள் எங்களால் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவாக மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக காலை அடையாள சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உள்ளூராட்சி உறுப்பினர்களில் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போராட்டக்காரர்கள் சந்திரகாந்தன் உரிய சிறைச்சாலை வசதிகளை வழங்க வேண்டும், அவரை பொருத்தமான சிறைக்கு மாற்ற வேண்டும் என கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கைதிகளின் அடிப்படை உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் சட்டத்தின் கீழ் நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கு ஒரு உருக்கமான வேண்டுகோள் ஒன்றை விடுக்கிறேன். என்னன்னு சொன்னா, எங்கட அண்ணா ஆயுத போராட்டத்திலிருந்து மீண்டு ஆயுத போராட்டம் வேணாம் என்று சொல்லி ஜனநாயக நீரோட்டத்தை அரசாங்கத்தோட இணைஞ்சு கொண்டவர். இந்த அரசாங்கம் எங்கட அண்ணாக்கு இப்படியான ஒரு வேலையை செய்து நாங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நாங்க நடக்கிறோம். ஏனென்றா எங்க அண்ணா பிழை செய்திருந்தா அந்த பிழைக்குரிய தண்டனையை அரசாங்கம் கொடுங்க, நாங்க கொடுக்க வேணாம் என்று சொல்லல. ஆனா அவர் ஒரு பிழை நிரூபிக்கப்படாத ஒரு ஆளை இவ்வளவு நாளைக்கு 1 வருடமாக சிஐடியில் வச்சு விசாரிச்சு அது முடிஞ்சு நாங்கள் போய் பார்த்து எவ்வளவு வேதனையோட வந்து நாங்கள் அந்த வேதனையிலிருந்து மீண்டு வாரத்துக்கு இடையில திரும்பவும் அவங்க 1 வருஷம் முடிஞ்சாண்டு ஜெயிலுக்கு அதுவும் ஜெயிலில் அவருக்கு கொடுக்க இயலாத ஒரு இடமான குற்றம் செய்ய ஏதோ பெரிய பாதாள இந்த குற்றம் செய்த ஆக்கள் ஒரு ஜெயிலில் கொண்டு போட்டு அவர் சரியான மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் இப்ப 6 நாளா உணவில்லாம உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். நான் ஜனாதிபதிட்ட தயவு செய்து கேட்டுக்கொள்றேன், என்னண்டா எங்கள அண்ணாவை எல்லாருக்கும் கொடுக்குற
மாதிரி ஒரு ஜெயில கொடுத்து அவரை விசாரிச்சு அவரை சட்டத்துக்கு முன் கொண்டு வந்து அவர் ஒரு நிரபராதி என்று நீங்க தீர்ப்பளிச்சு எங்க அண்ணாவை விடுதலை. இதேவேளை நாட்டு மக்களின் உயிரை பாதுகாக்கவே போராளியான பிள்ளையான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து விலகி மஹிந்த ராஜபக்சவுடன் ஒன்றிணைந்து ராணுவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கினார். பிள்ளையானின் சேவையை பாராட்டி தேசிய மட்டத்தில் கௌரவித்து அவரை பாதுகாக்க வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். හිටපු උපකුලපතිවරයෙකු අතුරුදහන් කරයි කියන අවුරුදු 19කට පස්සේ පොලිසියට කරපු ප්‍රකාශයක් මත පිල්ලයන් මහතා අත්අඩංගුවට පත්වීම දේශපාලන වශයෙන් කරපු පලිගැනීමක් හැටියට අපිට පෙනී යනවා. ඉතින් මේ රටේ ජනාධිපතිවරු රාජ්‍ය නායකයෝ පාලනය කරපු කාලය ගොඩක් කීප දෙනෙක් හිටියා. ඔවුන් සියලු දෙනාම යටතේ කවදාවත් මේ විදිහට මේ රටේ නීතියට ඍජුව අතපොවලා නීතිය අවභාවිතා කරන්න නීතිය අවභාවිතා කළා තමන්ට විරුද්ධ මත දරන පුද්ගලයන් මඩින්න කටයුතු කළා නැහැ. මං හිතන්නේ ලංකා ඉතිහාසයේ ප්‍රථම වතාවට මේ රටේ නිදහස අගය කරන ප්‍රජාතන්ත්‍රවාදය අගය කරන ජනතාවගේ නිදහස සහ ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතීන් නැතිවෙමින් තියෙනවා. මේක පක්ෂ පාටවලට අදාළ දෙයක් නෙමෙයි. මේ රටේ නිදහසේ ජීවත් වෙන්න කැමති පුරවැසියන් සියලු දෙනාගේ ප්‍රශ්නයක්. ඒක නිසා සියලු පුරවැසියන් தேசிய அடையாள அட்டை வழங்கும் சேவையில் ஏற்பட்ட கணினி கோளாறு காரணமாக பத்ரமுல்லையில் அமைந்துள்ள ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தில் சேவைகளை பெற வந்த மக்கள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் என்று சேவைகளை பெறுவதற்காக பல பகுதியில் இருந்து வந்த மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்த போதிலும் சேவைகள் இயங்காத நிலை ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர். தொலைதூரத்தில் இருந்து பயணம் செய்து வந்த சிலர் இந்த கோளாறு தொடர்பான தகவல்கள் முன்கூட்டியே தெரியாததால் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டதாக கூறியுள்ளனர். மேலும் நேற்று பயணம் தொடங்கியதாகவும் இவ்வாறான சேவை தடை குறித்து முன்னறிவிப்பு வழங்கப்படாதது வருத்தமளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கணினி கோளாறை சீர் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சேவைகளை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. සිස්ටම් එක කලින් දැනුම් දීලාද කියලා කොහොමද දන්නේ නැහැ. මං පාන්දර ආවේ ගම්පොලේ ඉඳලා. දැන් කරගන්න විදියක් නැහැ ඉතින්. ඔව්. ඒක මේකත් කියන නිවුස් වලට කිව්වා කියලා. සිස්ටම් එක අවුල් කියනවා. මේ සිස්ටම් එක අවුල් කියන්නේ දැන් හැමදේම සිස්ටම් එක මේගොල්ලෝගෙන් අවුල් වෙනවා. දැන් ඊයේ ගිහලා ඒ ජොබ්ස් එකේ ආපු ගම ඒගොල්ලෝ කියන්නේ අද උදේ ගියම ගන්න පුළුවන් කියලා. බලන්නකෝ අපේ ජොබ් එකෙන් අපරාධي පඩියෙත් අපරාධي. මේගොල්ලන්ට අවුලන්නේ මාස පඩියක් ගවනවනේ. අපිට බලන්න මොකොත් නැහැ. පඩිය කපිනවා. වේදන් ටික මාන්සේ ඔක්කොම බලන්නකො නෑනේ. දැන් මේ ඊයේ ඒ ජොබ් එකේ කිව්වනේ යන්න කියලා. ඔව් දැන් මාසයක් විතර හැමදේම සිස්ටම් අවුල් වෙනවනේ. ඔව් හැමදේම කියන්නේ දැන් සිස්ටම් අවුල් කියන්නේ දැන් ඒකෙන් විතරයිනේ හැමදේම සිස්ටම් එක අවුල් වෙන්නේ. දැන් પાස්පෝර්ට් එක හදන්න පුළුවන්. මම නාවල පිටින් ආවේ. දැන් මොකොත් කරගන්න බෑ. දැන් යන්න තමයි තියෙන්නේ ගෙදර. இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே 10 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோருடன் நடத்திய ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் தனது ட்ரூத் சோஷியல் மீடியா தளத்தில் தெரிவித்துள்ளார். இந்த தற்காலிக போர் நிறுத்தம் கிழக்கு நேரப்படி இன்று மாலை 5 மணி முதல் அமலுக்கு வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே நிரந்தர அமைதியை ஏற்படுத்த அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் கூட்டுப்படை தளபதி டான் கெய்ன் ஆகியோருக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பில் லெபனானின் இஸ்ரேலுடன் போரிட்டு வரும் இஸ்புல்லா அமைப்பு குறித்து எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை. இது உலகளவில் தான் தீர்த்து வைக்கும் 10வது போர் என்றும் அமைதியை நிலைநாட்ட இது முக்கியமான நடவடிக்கை என்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு IPL தொடரின் 25வது போட்டி இன்று நடைபெற உள்ளது. குறித்த தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்துகின்றன. இந்த போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெற உள்ளது. இதுவரை நடைபெற்ற 4 போட்டிகளில் 2 போட்டியில் வெற்றி பெற்று குஜராத் டைட்டன்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. இதுவரை எந்த போட்டிகளும் வெற்றி பெறாமல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. இன்று நடைபெற உள்ள போட்டி இரு அணிகளுக்கும் ஒரு சவாலான போட்டியாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.